61. கிடைக்கக்கூடிய அனைத்து சொத்துகளிலும் புத்திசாலித்தனமான குழந்தைகளை கொண்டிருப்பது மட்டுமே சிறந்த செல்வம், மற்ற சொத்துகள் அல்ல என்பதை நாம் அறிந்து கொண்டு இருக்க மாட்டோம். 62. நல்ல குணங்கள் மற்றும் குறைபாடுகள் இல்லாத குழந்தைகளை பெற்றதால் 7 பிறவிகளிலும் பெற்றோரை துரதிர்ஷ்டம் அணுகிக் கொண்டு இருக்காது. 63. பெற்றோரின் விலைமதிப்பற்ற குழந்தைகளின் வாழ்க்கை குழந்தைகளின் நல்ல மற்ற கெட்ட செயலுக்கு ஏற்ப தொடர்ந்து கொண்டு இருக்கும். 64. ஒருவரின் குழந்தைகளின் சிறிய கைகளால் தயாரிக்கப்படும் பானம் அமிர்தத்தை விட மிகவும் இனித்துக்கொண்டு இருக்கும். 65. குழந்தைகளை கட்டிப்பிடிப்பதும் அவர்களின் வார்த்தைகளை கேட்பதும் நம் உடலுக்கும் காதுகளுக்கும் மகிழ்ச்சியை தந்து கொண்டு இருக்கும். 66. இசைக்கருவிகள் புல்லாங்குழல் மற்றும் வீணை வாசிக்கும் பொழுது கேட்க இனிமையானவை என்று குருட்டுத்தனமாக சொல்வதை விட அவர்களின் மிகவும் ஆர்வமுள்ள மயக்கும் பேச்சுகளை அவர்கள் முதலில் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். 67. தந்தை தனது மகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அர்ப்பணிப்புள்ள தொழிலாளியாகவும் தனது தொழிலில் உள்ள மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் தனது தொடக்கத்தை காட்டிக்கொண்டு இருப்பார். 68. நம்மை விட அறிவுள்ள குழந்தைகள் இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் தங்கள் நல்ல செயல்களால் மகிழ்ச்சியை கொண்டு வந்து இருப்பார்கள். ஒரு தாய் தன் மகனின் மகத்துவத்தை கேட்டு அவன் பிறந்த பதட்டமான நேரத்தை விட அளவற்ற மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருப்பாள். 70. படித்த சேவை மனப்பான்மை கொண்ட மகனை பெறுவதற்காக தனது தந்தை செய்த அறியப்படாத தவத்தை பற்றி பொதுமக்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு இருப்பார்கள்.